ரஜினி நடிப்பில் உருவாகியுள்ள கபாலி திரைப்படத்திற்கு ஹாலிவுட் படங்களை விட பிரம்மாண்டமாக விளம்பரம் செய்யப்பட்டுள்ளது என அதன் தயாரிப்பாளர் தானு தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதும் 10,000க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் 22ஆம் தேதி வெளியாகும் கபாலி திரைப்படம் குறித்து தானுவுடன் செய்தியாளர் சுபாஷ் சந்திரபோஸ் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். உலகமே கபாலி எனும் ஒற்றை சொல்லைதான் உச்சரித்துக் கொண்டிருக்கிறது. கபாலி திரைப்படத்தை பற்றி சொல்வதற்காக தயாரிப்பாளர் தான் அவர்கள் நம்மிடம் இருக்கார். அவரிடம் கேட்போம். சார், கபாலி திரைப்படத்திற்கு முன்பாக, அதாவது இந்த ஐடியா ஃபர்ஸ்ட் இந்த பிளைட்ல பண்ணக்கூடிய பப்ளிசிட்டி ஐடியா உங்களுக்கு எப்படி தோணுச்சு சொல்லுங்க. 1984 யார் படம் 100வது நாள் விழாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் தானுக்கு ஒரு படம் பண்ணி தருவேன்னு சொன்னாரு. அப்போ என்னை நிறைய பத்திரிகையாளர்லாம் கேட்கும்பொழுது அன்னைக்கே சொன்னேன், 1984 சொன்னேன், இந்த மாதிரி ரஜினி சார் எனக்கு தேதி கொடுத்துட்டாருன்னா அவர் வச்சு படம் எடுத்துன்னா அந்த செய்தி உங்களுக்கு வானத்திலிருந்து வெளியிடுவேன்னு சொன்னேன். அது எப்படின்னு கேட்டாங்க. ஃபார்ம்லெட் வச்சுன்னு புக்லெட் எடுத்துன்னு ஹெலிகாப்டர் மூலயமா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் போய் வானத்திலிருந்து போடுவேன். அதனுடைய தாக்கம் தான் இன்றைய ஏர் ஏஷியா மூலயமா நடந்த நடவடிக்கை. கபாலி திரைப்படம் நாளை தினம் வெளியாக இருக்கு. என்னென்ன ஏற்பாடுகள், சிறப்பு ஏற்பாடுகள், அதாவது நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை விட சிறப்பு ஏற்பாடு என்னென்ன பண்ணிருக்கீங்க? நீங்க ஒரு தேட்டருக்கு போய் பார்க்கலாம், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஆகவே வருமுன் சொல்வது என்பது அது மிகையானது. அதை போய் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும், மகிழ்வு இருக்கும், நெகிழ்வு இருக்கும். பல கோடி திரையிட்டு பல தயாரிப்பாளர்கள் திரையிட்டு இருந்தாலும், அதாவது ஒரு படத்தை எப்படி தயாரித்தாலும் அதை எப்படி வெளியிடணும், ரசிகர்கள் மத்தியில கொண்டு செல்வதில் தனி பாணி நீங்க வச்சிருக்கீங்க. இந்த படத்துக்கு என்னென்ன விஷயங்கள் மெனக்கட்டீங்க, என்னென்ன விஷயங்கள் உங்களுடைய கருவில் தோன்றுச்சு? ஆரம்பத்திலே சத்தியம் தேட்டர்ல கிட்டத்தட்ட ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு, அதாவது பூஜைக்கு முன்னாடியே வினையில் வைத்த பெருமை இந்த படத்துக்கு கிடைச்சிருக்குது. அது தொடர்ச்சியா ஒவ்வொரு மாசமும் ஒரு பேனர் அங்க வச்சுன்னு அதை ஆன்லைன் மூலமா நல்ல முறையில எடுத்து சொல்லுற விதமும், அதுக்கடுத்து படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது தாய்லாந்துல எடுக்க வேண்டிய ஒரு தெருவையே சென்னையில போட்டது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய 500க்கும் மேற்பட்ட நடன நங்கைகள்லாம் வர வச்சு அந்த தெருவிய கேலிக்கு நிறைந்த தெருவாக அந்த காமிச்சிருக்கிற அதெல்லாம் ஒவ்வொரு செய்திகளும் மக்களுக்கு சென்றடையும் போது அதை எடுத்தாலும் விதம்போது ரொம்ப நல்ல முறையில் அமைஞ்சுது. அதுக்கு உச்சத்துக்கு வச்ச மாதிரி இப்போ ஏர் ஏஷியாவில் அவருடைய புகைப்படத்தை தாங்கி அந்த விமானம் பறக்கும்போது கபாலி என்ற பெயருடன் அவர் வானத்திலிருந்து வலம் வரும்பொழுது அது நான் எண்ணிய எண்ணம் ஈடேறியது. அதுதான் இது ஒரு பெரிய ஹைப்பான இருக்கு. ஹாலிவுட்ல கூட இது போல பப்ளிசிட்டி பண்ணதில்ல. இப்படி ஒரு பப்ளிசிட்டியை பார்க்கும்போது உலக அளவில் எப்படி பேசப்படுதுன்னு நினைக்கிறீங்க? எப்படி பேசுறதுன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு உலகெல்லாம் இதை தான் பேசின்னு இருக்காங்க. நம்மளுக்கு இது அந்த ஐடியா வரலையான்னு. அது சில மனிதருக்கு தான், அது மனிதம் நிறை மனிதர் மகான் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கு தான் அது கிடைச்சிருக்கு. கபாலி படம் எத்தனை தியேட்டர்ல ஒரே சமயத்தில் உலகம் ஃபுல்லா நிறைய வெளியிடப்படுது? அதாவது நார்த் இந்தியாவில் பார்த்தா 1200 தியேட்டர்னு சொல்றாங்க. மலேசியால பார்த்தா 480ன்றாங்க. இதுல இந்தோனேஷியால 300ன்றாங்க. இதுக்கடுத்து அமெரிக்கால 480 ஸ்கிரீன்ன்றாங்க. இப்படி ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கிறத கணக்கு பார்க்கும்போது கேரளாவில் 400 ஸ்கிரீன்றாங்க, 500 ஸ்கிரீன் கர்நாடகான்றாங்க, தமிழ்நாட்டில் 800 ஸ்கிரீன் வரும். இதெல்லாம் வச்சு கணக்கு பார்க்கும்போது உலகம் ஃபுல்லா இருக்கிறத கணக்கு எடுத்து பார்க்கும்போது 10,000க்கு மேல வரும்ன்றாரு.